Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Prashad bro, hi Prabhu. ஹலோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் ப்ராபபிள் ரிட்டன்ஷன் லிஸ்ட் எல்லா டீம்லும் பேசிட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. இப்போ லாஸ்ட் 2 டீம்ஸ் நம்ம வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம். த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி அப்படின்ற பெருமைக்குரிய 2 பிரான்ச்சைஸ் தான் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த 2 டீமோட ப்ராபபிள் ரிட்டன்ஷன் லிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி வந்து இந்த ஐபிஎல் ப்ராபபிள் ரிட்டன்ஷன் வந்து நம்ம 3 செக்மெண்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கோரை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஸோ வந்து கோர் இருக்கா இல்லையா அப்படிங்கறதுல இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற செக்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா தள்ளி போகாது, வந்து ஆப்ஷனை வந்து உன்னை ரிலீஸ் பண்ணாம அவங்களே வச்சுக்கிறதுக்கு, உன்னை தள்ளிலாம் விடுற போறது இல்ல, நாங்களே வச்சுக்க போறோம் அப்படிங்கறத செகண்ட் செக்மெண்ட். தேர்ட் செக்மெண்ட் வந்து இன்று போய் நாளை வா, இன்னைக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் ஆனா ஆர்டிஎம் கார்டை வச்சு உன்னை ரீடைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளேஸ். ஸோ இதுதான் நம்ம 3 செக்மெண்டா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபைனல் டே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டீமா பார்க்க போறது மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ்ல நம்ம வந்து கோர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மும்பைல எந்த அளவுக்கு கோர் இருக்கு, அதுவும் ஸ்பெசிபிகலி இந்தியன் கோர் இருக்கு. எத்தனை பேர் இந்தியன் பிளேயர்ஸ் உருவாக்கி இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் பிரான்ச்சைஸ். இப்போ கரண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்ல எத்தனை இந்தியன்ஸ் வந்து T20 டீம்ல இன்டர்நேஷனல் டீம்ல பிளேயிங் 11ஸ்ல இருக்காங்கன்ற முத கொண்டு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கோர் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஒரு பிராண்ட் மும்பை இந்தியன்ஸுங்கிறது. நம்ம என்னதான் வந்து பெரிய நமக்கும் அவங்களுக்கும் எல் கிளாசிக்கோவா இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ஒரு பிரான்ச்சைஸ் நம்ம என்னைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியன் டேலண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணி க்ரூம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இருக்கு கோர் இருக்கு பெருசாவே அப்படிதான் சொல்றேன். பிரபு, நீங்க என்ன நினைக்கிறீங்க மும்பை இந்தியன்ஸ் கோரை பத்தி? அதான் எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட் கொடுத்துட்டே இருந்தாலும் நம்மளை விட எப்பவும் ஒரு பங்கு முன்னாடி இருக்கணும். லைக் வி ஷுட் பி அஹெட் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க 5 அடிச்சிட்டாங்க, 5 கப்பு சிஎஸ்கே அடிச்சிட்டாங்கன்னா நம்ம 7 கப்பு ஃபர்ஸ்ட் அடிச்சவங்களா இருக்கணும் அப்படின்னு தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் என்னைக்குமே டேலண்ட் பூல் அந்த யங்ஸ்டர்ஸ் பிக் பண்றது வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இவங்க வந்துட்டு ஒரு மெயின் அந்த டாப் டேர் பிளேயர்ஸா இருந்தாலும் நேகல் வதேரா, நமந்தீர் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்து திலக் வர்மா அதான். ஸோ திலக் வர்மா, ஆக்சுவலா ஷாம்ஸ் முலானி எத்தனை பேர் பாத்துருக்கீங்கன்னு தெரியல. இந்த துலீப் டிராஃபிலையும் இப்ப நடந்துட்டு இருக்க ஈரானி டிராஃபிலையும் செம்மையா விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அவரையும் ஆப்வியஸா ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம மேபி லைக் ஒரு பியூஷ் சாவ்லாவை சொல்லலாம். பட் பியூஷ் சாவ்லா அந்த இதுக்குள்ள வருவாரான்னு தெரியல. டிம் டேவிட வந்துட்டு கொள்ளாடா ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது நடக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில கோரன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கோர் இருக்கு. இந்த 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 மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்பவும் இருக்க கோரா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்துட்டு இவங்களுக்கு தான் கோரா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால கண்டிப்பா கோர் இருக்கு. ஓகே பிரசாத், உங்களோட இனிஷியல் தாட்ஸ் ரிட்டன்ஷனுக்கு போற முன்னாடி மும்பை இந்தியன்ஸை பத்தி, அவங்க அந்த கோரை வந்து ரீடைன் பண்ணணும்னு நினைப்பாங்களா? அண்ட் கோர்னா எந்த பிளேயர்ஸ் மெயினா நினைக்கிறீங்க நீங்க இவங்க தான் மும்பை இந்தியன்ஸோட ஹார்ட் பீட் அப்படின்னு? மும்பை இந்தியன்ஸ் வந்து லைக் வெரி இன்டெலிஜென்ஸ் டீம். ஏன்னா வந்து தே ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யங்ஸ்டர்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து அவங்க ரொம்ப லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஷான் கிஷன் வந்து லாஸ்ட் டைம் வந்து அவர் பிக் பண்ணோடனே ஐ திங்க் 14 crores ஏதோ கிரேசி அமௌண்ட் பிக் பண்ணோடனே ஒரே செலிப்ரேஷன்ஸ். ஸோ அவங்க ஐ எம் வெரி ஷோர் தட் அவங்க இஷான் கிஷன் கண்டிப்பா எடுப்பாங்க. சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா 100% இருக்கு. இப்போ ரோஹித் சர்மா வந்து தெரியல. ரோஹித் சர்மா வந்து ஆர்டிஎம்மா இல்லாட்டி ரீடைனான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. இதே நீங்க ரோஹித் சர்மா சிஎஸ்கே காட்டினா இப்ப என்ன 36 தானே ஆறுது. ஆறாம ஒரு 6 வருஷம் ஆடுவார் அவரு. பட் இது மும்பை இந்தியன்ஸ் 38 இன்னொரு 4 வருஷம் ஆடலாம். சோ என்ன 30 இப்பதானே 38 ஆயிட்டு இருக்கு. லைவ் ஸ்டார்ட்ஸ் அட் 40 அப்படின்னு காசி மாமா. பட் இது மும்பை இந்தியன்ஸ்னால மேபி திலக் வர்மா கொஞ்சம் ரீடைன் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆர்டிஎம் தெரியல. ஆர்டிஎம் மேபி ஆர்டிஎம் ஆன் ரோஹித் சர்மா தெரியல ப்ரோ. அது எப்படி வந்து இட்ஸ் a very good headache for the owners அப்படின்னு சொல்லுவேன். பட் ஐம் வெரி ஷோர் தட் they'll focus more on இஷான் கிஷன், திலக் வர்மா, அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஸ்கை ஆர் ரோஹித் சர்மா. அது எப்படின்னு தெரியல. ரோஹித் சர்மா வந்து ஏஜ் ஃபேக்டர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். சரி ஏஜ் எல்லாம் வேணாம், எனக்கு ரோஹித் சர்மா தான் வேணும்னா ரீடைன் பண்ணலாம். சோ தே ஆர் வெரி குட் சார்ட்டட் சைட். 2020 அதுக்கப்புறம் 2020 வின் பண்ணது ஒரு 4 வருஷம் ஆச்சு. பெரிய இம்பாக்ட் ஒன்றும் பண்ணல. ஒரு மாதிரி ரொம்ப அண்டர் ரேட்டடா தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ எல் கிளாசிக்கோன்னு சொல்றோம். பட் ஐ திங்க் சிஎஸ்கே ஹவ் பீன் டாமினேட்டிங் சின்ஸ் தட் 2021 ஏதோ ஒரு ஓசியா அடிச்சு கொடுப்பாரு பொலார்டு. அந்த ஃபேப் டூ பிளஸ் எல்லாம் கேட்ச் விடுவாரு. பட் ஓகே, அதர் தன் தட் கேம் ஐ திங்க் சிஎஸ்கே ஹவ் பீன் லைக் டாமினேட்டிங் லெஃப்ட் ரைட் சென்டர். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு வெரி குட் ஆப்ஷன். டிம் டேவிட், அந்த ஹிருத்திக் ஷோக்கின் எல்லாம் பாவம் எடுத்தாங்க, சரியா பண்ணல. அதுக்கப்புறம் ஏன்னா லைக் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் லைக் ஒரு பேஸ் பவுலர்லாம் ஆகாஷ் மத்வால்லாம் வந்து நல்லா க்ரூம் பண்ணாங்க. பட்
தெரியல, பிகாஸ் லாஸ்ட் டைம் ஆகாஷ் மத்வால் நல்லா he had a very good season 2023ல. இந்த வருஷம் அவர் வந்து சரியாவே யூஸ் பண்ணல. ஸோ தெரியல, அது லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் அட் ஸ்டேக் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு. வில் பி a very interesting auction. அம்பானினா சொல்லவே வேணாம், வெரி காம்படிட்டிவ். ஸோ பார்ப்போம். லைக் they see everything as a business. So MI should be like a business, competitive or no, they should be ahead of all of them. So they want the best in the team. So அந்த மாதிரி they go in a more of a business approach than a cricketing approach. அதான் நீங்க சொல்றதுல இருந்தே வந்து இந்த நம்ம கோர் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்தியன் கோர் தான் மெயினா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் பிரான்ச்சைஸ, பர்டிகுலர்லி மலிங்கா அண்ட் பொலார்ட் ஆப்சன்ஸ்ல. அப்ப இருக்கப்போ நமக்கு வந்து மலிங்கா பொலார்ட் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்டா இருந்தாங்க. அவங்கள சுத்தியும் ஒரு டீம் இருந்தது, ஒரு இந்தியன் கோர் இருக்கும். பட் இதுவுமே ஓவர்சீஸ் பிளேயருமே ஒரு 2 பேர் கான்ஸ்டன்டா அவங்களோட கோர் ரிட்டன்ஷன்ஸ்ல இருந்துட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது லேக்கா இருக்கு மும்பையை பொறுத்த வரைக்கும். ஃபாரினர்ஸ்ல பெருசா அவங்களுக்கு ஓவர்சீஸ் யாராவது ரிட்டன்ஷன் இருக்காங்களான்னு கூட ஒரு பெரிய கேள்விதான். நம்ம ரிட்டன்ஷன்ஸ் வந்து டீப்பா பார்ப்போம் செகண்ட் செக்மெண்ட்ல. ஸோ செகண்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது வந்து தள்ளி போகாதேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து ஆக்ஷனுக்கே அனுப்பாம ரிட்டன்ஷன் தான் பண்ண போறோம், உங்களெல்லாம் ஆக்ஷன்ல போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த ஸ்லாப்ஸ்ல வந்து எடுக்க போறாங்க. பிரபு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, எத்தனை ரிட்டன்ஷன்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு இஃப் தே ஆர் கோயிங் வித் இந்த கோரை வந்துட்டு ரீடைன் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு சாலிடா ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு ஒரு 5 ரிட்டன்ஷன்ஸ் இருக்கு. ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா 18 crore ஸ்லாப்ல வந்துருவாங்க. ரோஹித் சர்மா 14 crore ஸ்லாப்ல வருவாரு. ஸ்கை வந்துட்டு 11 crore ஸ்லாப்ல வருவாரு. மேபி இஷான் கிஷான் வந்துட்டு இன்னொரு சான்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இஷான் கிஷானோட சமீபத்துல ஃபார்ம் லாஸ்ட் இயர் வச்சு பார்க்கும்போது அவர் சரியா ஆடல அப்படிங்கறதுனால மேபி ஒரு ஆக்சுவலி நீங்க ரிட்டன்ஷன்ஸ் பத்தி பேசுறப்ப நம்ம அந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட பத்தியும் பேச வேண்டியிருக்கு. இதுலயே 2 டீம் இருக்க மாதிரி எல்லாருமே இது நம்ம சொல்றது கிடையாது, அங்க விளையாடுனவங்கல இருந்து பீடாக்ல இருந்து அனலிஸ்டா இருக்கவங்கல இருந்து எல்லாரும் பேசுறாங்க. ஸோ வந்து 2 டீம் இருக்குன்ற பட்சத்துல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா திலக் வர்மா, ஸ்கை, பும்ரா, ரோஹித் ஒரு டீமாவும், நமந்தீர், ஹர்திக் பாண்டியா, இவரு இஷான் கிஷன்லாம் ஒரு டீமாவும் இருக்காங்க. இப்போ வந்து ஹர்திக் பாண்டியாவை வச்சுக்கிட்டு பண்றாங்கன்னா இஷான் கிஷன் அந்த ரிட்டன்ஷன் ஆப்ஷன்ல அவர் சொன்னாரு பாருங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டுக்கு ரீடைன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கு இஷான் கிஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா நம்ம என்ன பார்க்கணும்னா மோர் தென் டீம் வந்துட்டு அவங்க எல்லா கான்ஃபிளிக்ட்லாம் செட்டில் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஸ்டில் அது 1 ஃபேமிலி இல்ல 1/2 ஃபேமிலியா தான் போன இயர் ஃபுல்லா அப்படிதான் இருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த கான்ஃபிளிக்ட்லாம் ரிசால்வ் பண்ணிருக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப நல்லா சொன்னாரு, அவங்க வந்துட்டு ஒரு பிசினஸ் ஓரியன்டட் ஒரு அப்ரோச் எடுக்கிறவங்க. ஸோ அதனால அந்த உள்ளுக்குள்ள இன்சைடு பிசினஸ் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை சால்வ் பண்ணிட்டு பெட்டரா வரணும் தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அந்த ஒரு இதுக்குள்ளேயே அந்த கான்ஃபிளிக்டுக்குள்ளேயே இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால மேபி இஷான் கிஷான் இப்ப விட்டாலும் அவர் வந்துட்டு திரும்ப ஒரு ஹியூமங்கஸ் அமௌண்ட்டுக்கு போவாரா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா இது மெகா ஆக்ஷன். ஸோ அதனால மேபி ஒரு திலக் வர்மா மேல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர்த்து நிறைய ஹெட்டேக் இருக்கு. அன்ஜுல் கம்போஜ்னு ஒருத்தர் எடுத்தாங்க, அவரும் ஆக்சுவலா நல்ல பவுலர், நல்லா போட்டாரு, அன்கேப்டு பிளேயர். 2-3 மேட்ச் தான் ஆனாரு அவரு. டொமஸ்டிக் நல்லா போறாரு. நமந்தீர் வந்துட்டு போன மேட்ச் செம இம்பாக்ட் கொடுத்தாரு. போன சீசன் வந்துட்டு ஒரு பினிஷர் ரோல் மாதிரியும் ஒரு பேங்காவும் ஆடினாரு. ஸோ அதனால ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால மேபி எனக்கு தெரியல ஆக்சுவலா நீங்க அந்த கான்ஃபிளிக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், ஐ மீன் அந்த கான்ஃபிளிக்ட் எடுத்துட்டு வந்து பேசணும் அப்படிங்கிற பட்சத்துல ரோஹித் சர்மாவே டவுட் தான். ஏன்னா ரோஹித் சர்மாவே வந்துட்டு பிரிஞ்சு வெளில வரதா அப்படிங்கறதான் பிளான் இருக்கு. ஸோ அப்படி ரோஹித் சர்மா அவங்க ஆப்ஷனுக்கு விடுறாங்களா, ரோஹித் சர்மாக்கு இல்ல மேபி ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்களா, ஐ மீன் ரீடைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறதா இந்த ஸ்டேஜ். பட் அப்படி அந்த கான்ஃபிளிக்ட் பத்தி பேசணும்னா ரிட்டென்ஷன்ல இருந்து ரோஹித் சர்மா விலக்கி வச்சுட்டு பேசணும்னா 4 ரிட்டென்ஷன் தான். ஸோ 4 பேர் கன்ஃபார்மா இருக்காங்க. நானும் சொல்லிடுறேன். ஸோ ப்ரிசைஸா இருக்கும் பிரசாத் ப்ரோ பேசுறதுக்கு. ஆக்சுவலி நானுமே வந்து 5 ரிட்டன்ஷன் எழுதியிருக்கேன், ஒரு ஆர்டிஎம்க்கு தான் போக போறாங்கன்ற மாதிரி நோட் பண்ணியிருக்கேன். 5 ரிட்டன்ஷன் யாரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பும்ரா ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் வித் ஹர்திக் ஆன் 18 crores, ஸ்கை அண்ட் ரோஹித் ஆன் 14 crores, 2 ரிட்டன்ஷன், 4 முடிஞ்சிச்சா. திலக் வர்மா தான் நான் 5th ரிட்டன்ஷனா எழுதியிருக்கேன் 11 crores. திலக் வர்மா சாலிடா 11 crores 10 crores மேல போயிடுவாரு. ஏன்னா அவர் லாஸ்ட் 3 இதுல வந்து சீசன்ஸ்ல வந்து அவங்க சூப்பரா பண்ணிருக்க ஒரே பேட்டரி நம்ம சொல்ல முடியும்னா அது திலக் வர்மா தான். அவருக்கு 11 crore கொடுத்து ரீடைன் பண்றதுக்கு அவங்க யோசிக்க கூட மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. இவங்கெல்லாம் பிக் நேம்ஸ். சிஎஸ்கேவே போவாங்க. அம்பாத்தி ராயுடு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் அவர் ஆக்சுவலா சிஎஸ்கே போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா பிட் மணி தீர்ந்தனால வந்துட்டு பிட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் திலக் வர்மாக்கு. இல்லைன்னா சிஎஸ்கேவே போவாங்க. ஸோ ரிட்டன்ஷன் இந்த 5 பேரை விட மாட்டாங்கன்னு தோணுது. இஷான் கிஷனை விட்டு பிடிப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அதுதான் நடந்தது. மேபி ஆர்டிஎம்ல பிடிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப பிரைஸ்க்கு போறாங்கன்னா விட கூட சான்ஸ் இருக்கு. ஆனா 5 பேர் சாலிடா வெளியே போறது இல்லைன்னு தோன்றது. கன்ஃபிளிக்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பேசணும்
டீமுக்கு தேவை இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறோம்னா பும்ரா, ஹர்திக் 18 crores, ஸ்கை, ரோஹித் 14 crores, 11 crores திலக் வர்மா, இந்த 5 பேரை ரிட்டன்ஷன் தான் பண்ண போறாங்க, வெளியே விட போறதுன்னு தோணுது. பிரசாத் ப்ரோ, நீங்க ஏதாவது இதுக்கு கவுண்டர் பாயிண்ட்ஸ் இருக்கா இல்ல அக்ரி பண்றீங்களா? இல்ல, எனக்கு ரோஹித் சர்மா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் இஸ் சம்படி தே டு கோ ஃபார் யங்ஸ்டர்ஸ். சரியா? அப்படி ரோஹித் சர்மா அவங்க பேங்க் பண்ணலனா தே கூட அப்படின்னா ஏன் கேப்டன்ஸ் எடுத்து ஹர்திக் பாண்டியா போட்டாங்க? பிகாஸ் ஹர்திக் பாண்டியா ஹஸ் குட் 5 to 6 years of captaincy and ரோஹித் சர்மா இஸ் கைண்ட் ஆஃப் கமிங் டவுன். அண்ட் சிஎஸ்கே அட்லீஸ்ட் என்ன பண்ணாங்க, தோனி கம்பேர் பண்ணல, பட் ஒரு மாதிரி பேக்கப் தோனி இருந்து ஒரு மாதிரி கைட் பண்ற மாதிரி இருந்தது, ஹேண்டிங் ஓவர் கொடுத்த மாதிரி இருந்தது. பட் அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இஸ் a team which goes more on youngstersன்றதுனால ஐ ஃபீல் திலக் வர்மா, ஜஸ்பிரீத், நான் ஏஜ் வைஸ் வரேன், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, திலக் வர்மா, இஷான் கிஷன் 105%. இஷான் கிஷன்லாம் வந்து அவர் சொன்னார் கம்மி ரேட்டுக்கெல்லாம் இல்ல, சான்ஸே இல்லை. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், இந்தியன் கண்டிஷன்ஸ், குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், யூ கேன் பிளே இந்த மிடில் ஆர்டர் ஆல்சோ. ஸோ இவ்வளவு வச்சிருக்காரு. அண்ட் விக்கெட் கீப்பருக்கு நம்ம நிறைய டீம்ஸ்ல வந்து விக்கெட், ஒரு நல்ல இந்தியன் விக்கெட் கீப்பர் கிடைக்கிறது எதுவுமே எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா ஒன்னு கரெக்ட் என்னன்னா, விக்கெட் கீப்பர், ஓப்பனர், பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர், இந்த மூணுத்துக்கு காம்ப்ரமைஸ் இல்ல. 10 crore போயிடுவாரு தான் தோணுது பிரபு. அண்ட் குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் இந்தியன்ல எடுத்துக்கலாம், ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்க. சோ எனக்கு ரோஹித் சர்மா வந்தாரு நல்லா தான் இருக்கும். இஸ் டன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். பட் அப்படி அவங்க வந்து ரீட்டைன் பண்ணலாட்டி கூட தேர்ஸ் நதிங், நோ சர்ப்ரைசஸ், நோ ஷாக்ஸ். ஆர்டிஎம்ல எடுத்து புடிச்சா கூட எனக்கு சர்ப்ரைஸே கிடையாது. மெனி டீம்ஸ் ஆர்டிஎம் எடுத்தா கூட கேன் ரைட் டு மேட்ச் தானே. சோ எனக்கு தெரியல அவங்க எப்படி போவாங்கன்னு. நீங்க வந்து எத்தனை ரிட்டன்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆர்டிஎம்க்கு? நெக்ஸ்ட் போலாம். எத்தனை பேரை ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்னு தோணுது? சாலிட் ஹார்திக் ஃபர்ஸ்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, திலக் வர்மா, பும்ரா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, ஸ்கை, 4 இஷான் கிஷன், 4 இஷான் கிஷனும் ரீட்டைனே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரோஹித் வந்து விட போறாங்கன்ற மாதிரி தோணுது. ஆர்டிஎம் மேபி. ஓகே, அப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போறப்ப உங்களுக்கு இதுதான் கவுண்டரா இருக்கும். ஏன்னா நீங்க இப்போ 5 பேரை ரீட்டைன் பண்ணிட்டீங்க உங்களோட டீம்ல. நீங்க ஒரு ஆர்டிஎம்க்கு யாரை பிட் பண்ண போறீங்க, எவ்வளவு ரேட் போனாலும்ங்கிறது நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து இன்று போய் நாளை வா. இந்த செக்மெண்ட்ல வந்து ரிட்டென்ஷன் பண்ணாம வெளியே விட்டுறாங்க. நாளைக்கு யாரை ரீட்டைன் பண்ணுவாங்க ஆப்ஷன் டேல? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. நீங்க வந்து ரோஹித்தை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ரோஹித் இருக்காரு, இஷான் கிஷன் இருக்காரு, இந்த ரெண்டுல யாரை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆர்டிஎம்க்கு? எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா எடுப்பாங்க. ஏன்னா bro, if they wanted Rohit Sharma so desperately, they would have made him captain last season. Biniya captaincy would எடுத்தாங்க. So and Hardik Pandya was not even going and speaking to him. There were a lot of problems in the team. So ஒரு கவுண்டர் பாயிண்ட் ஆர்சிபி இஸ் இன் டெஸ்பரேட் நீட் ஆஃப் a captain. அவங்க 20 crore பரவாயில்ல போவாங்க. will Mumbai bid above 20 and get ரோஹித்ங்கிறது ஒரு பெரிய क्वेश्चन மார்க்ல. see Geo, these guys I've been working with them. So அது வந்து ஒரு மாதிரி working with them is in other works na. So அவங்க வந்து there are lot of business minded people, சரியா? They wanted to see how a company can grow well. So he may be a best person and best cricketer also, but if it is affecting the morale of a team, then they will not mind letting him go. So see, I am playing a devil's advocate. எனக்கு அவங்க ரோஹித் சர்மா ரிட்டைன் பண்ணா ஓகே கிரேட் தான், ஓகே, பட் இஃப் தே டோன்ட் ரிட்டைன் ஐம் ஜஸ்ட் சேயிங் மேபி திஸ் கேன் ஆல்சோ ஹேப்பன். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட் சொன்னீங்க. ஐ செட் திஸ் மே ஹேப்பன் பிகாஸ் இப்போ ரோஹித் சர்மாக்கு இவங்க எவ்வளவு வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் தே கேன் இன்வெஸ்ட் ஆன் இஷான் கிஷன், தே கேன் இன்வெஸ்ட் ஆன் திலக், சூர்யா, அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா. நானுமே எதுல அக்ரி பண்றேன்னா, பும்ராவை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மெயின் மேனே வந்து பும்ரா தான், ஹர்திக் கூட செகண்டரி தான். இப்போ வந்து இப்போ இன்னொரு ஒரு இது போறதுக்கு முன்னாடி பும்ரா பேர் தான் போட்டு ஆக்சுவலி இன்னைக்கு தேதியில ஆக்ஷன்ல விட்டா இருக்கிறதுல ஹையஸ்ட் பிட் அவர் தான் ஆவார். விராட் கோலி கூட ஆவாரா தெரியல. இது நிறைய பேருக்கு கன்ஃபிளிக்டிங் தாட்ஸ் இருக்கும் நான் பேசுறதுக்கு. ஆனா பும்ரா அளவுக்கு போக முடியாதுங்கிறது தான் உண்மை. எல்லா டீமும் போவாங்க. அந்த ஒரு வாட்டி நம்ம பார்த்திருப்போம், ஷாருக் கான் சொல்லுவாரு அதுல செல்மை பைஜாமா சொல்லிட்டு டு பிட் ஃபார் தோனி அப்படின்னு. இன்னைக்கு வந்து பும்ராக்கு தான் விற்பாங்க பைஜாமால இருந்து பாக்கெட் மணி எல்லாத்தையும். ஸோ வந்து பும்ரா பேரை தான் எழுதுவாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, பும்ரா வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்க வச்சுப்பாங்க. பட் ஸ்கை வந்து எல்லா இடத்துலயும் அவரோட டிசப்பாயின்மெண்ட்டை வெளிப்படுத்திருக்காரு. ரோஹித் வந்து அஃபெக்ட் ஆறாருப்போ. ஸோ இவங்க ரோஹித் ரிலீஸ் பண்றாங்கன்னா ஸ்கையும் சேர்ந்து அந்த கேகேஆர் ட்ரேடை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கோ? இல்ல, ஆக்சுவலா கேகேஆர் ட்ரேட் வந்துட்டு ஆக்சுவலா ஸ்ரேயஸ் ஐயரோட இது பண்ணி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரேயஸ் ஐயரை விடுறதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் இஸ் அ டைட்டில் வின்னிங் கேப்டன். ஒரு நார்மலா வந்துட்டு அவர் டைட்டில் வின் பண்ணாம நார்மல் சீசன் முடிஞ்சிருந்தா மேபி
அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். டைட்டில் வின் பண்ண ஒரு பிளேயரை வந்துட்டு கண்டிப்பா விட மாட்டாங்க. இன்னொன்னு இந்த டீம்ல கம்பீரும் இல்ல. கொல்கத்தால கம்பீர் இருந்தா மேபி எனக்கு வந்துட்டு ஸ்கையோட எனக்கு லிங்கிங் இருக்கு, அவனுக்கு அந்த பாயிண்ட் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கையை எடுப்பாரு. அதுக்கும் வாய்ப்பு இல்ல. அது ஜஸ்ட் ரூமர். சோ அதனால ஆக்சுவலா நம்ம போன வீடியோலயே பேசணும், ட்ரேட் வந்துட்டு மெகா ஆக்ஷன் முன்னாடி நடக்காது. சோ ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு தெரிய வரும் லைக் ட்ரேடுங்கிறது இருக்கா இல்லையா. ஏன்னா போன வாட்டி ஆக்ஷன் அப்பவே வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் ஹர்திக் பாண்டியாவை 15 crores ரீடைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணி ஹர்திக் பாண்டியா வாங்கினாங்க. சோ அதனால பிஃபோர் ஆக்ஷன் அங்க ட்ரேடுக்கான வாய்ப்பே இல்ல. ஸ்கை வந்துட்டு லைக் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ரிட்டர்ன் இதுவா இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு யங்ஸ்டர், அவர் வந்துட்டு இன்னொரு 4-5 வருஷத்துக்கு கேகேஆருக்கு லீட் பண்ண போறாரு. வேற ஸ்கை அப்படி கிடையாது. பட் அந்த கான்ஃபிளிக்ட்ல வந்துட்டு ரோஹித் டீமை விட்டு வெளில போறாருன்னா ஸ்கையும் கண்டிப்பா லைக் இல்ல நான் போய்க்கிறேன் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுவாரு. ஏன்னா அந்த கான்ஃபிளிக்டே அதுதான், வெளியில இருந்து யாரோ ஒருத்தனை தூக்கி கேப்டனா போடுறதுக்கு உள்ளேயே வளர்த்து விட்டு எங்களை போடலாமே அப்படிங்கறதான் வந்துட்டு என்ன சொல்றது, அது ஒரு டீப்பரா போய் பாத்தீங்கன்னா மேபி வேற ஆனா பும்ரா அப்படி போக மாட்டாருன்றது கன்ஃபார்மா தெரியும். பும்ரா இஸ் கோயிங் டு பி வித் எம்ஐ தான். ஆனா ஸ்கை மட்டும் திருப்பியும் அது கொஸ்டின் மார்க்ல வருது, அவரோட பேரை எந்த அளவுக்கு இது பண்ணலான்றது. ஆனா நம்ம ரிட்டென்ஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோன்றப்போ ரிட்டென்ஷன்ல இருக்க போறாங்க. அண்ட் பிரசாத் ப்ரோ சொல்றது நடந்ததுன்னா அது வந்து ஒரு $1 பில்லியன் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் வந்து ரோஹித் சர்மா வெளியூர் ஆனா, ஏன்னா நமக்கே தெரிஞ்சா கூட நம்ம வந்து சொல்லல. நம்ம வந்து என்ன சொல்றோம், ரோஹித் வந்து ரிட்டென்ஷன்ஸ் ஆப்ஷன்ல இருக்க மாதிரி சொல்றோம். அவரு தில்லா என்ன சொல்றாரு, அது இஷான் கிஷனை நான் ரீடைன் பண்றேன், ரோஹித் வந்து ஆர்டிஎம் பண்றேன்னு அவர் வச்சிருக்காரு. அந்த பாயிண்ட்டுக்கே முதல்ல ஒரு பெரிய தைரியம் வேணும், அதை சொல்லியிருக்காரு. மேபி நடந்ததுன்னா இந்த கட்டு வந்து சீரியஸ்லி நான் ஏன் சொல்றேன்னா ஏஜ் ஃபேக்டர்னாலதான் சொல்றேன். ஏஜ் ஃபேக்டர் மும்பை இந்தியன்ஸ் ஏஜ் பாத்துட்டே இருப்பாங்க. அந்த ஹிருத்திக் ஷோக்கினா தூக்கு போட்டாங்க. ஏன் அவள 18 வயசு 19 20 வயசு தான். நீங்க நிறைய பாருங்க, நிறைய அப்கமிங் பவுலர்ஸ் எல்லாமே கம்மி ஏஜ்ல தான் எடுத்திருக்காங்க. சோ தே வாண்டட் டு க்ரூம் a side for the next 10 years. சோ அதுக்கான ஒரு சைட் தான் அவங்க க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த கரெக்டான பாயிண்ட் தான். பட் ஆனா when it comes legends அவங்கள வந்துட்டு வச்சிருக்காங்க. either சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், ரிக்கி பாண்டிங்கா இருக்கட்டும். எனக்கு அதுதான் ஒரே பிரச்சனை. நான் என்ன சொன்னேன், they will retain him in RTM. They may go any range, but they will retain Rohit in RTM. ஏன்னா if they don't want போனா கிடைக்க மாட்டாரு. அது வந்துட்டு ஒரு ஹார்ஷ் ட்ரூத். RTMல போனா ஏன்னா DC and Lucknow they are desperately looking for Rohit அப்படிங்கிற மாதிரி RCB கூட ஆமா பர்టిక్యులர் ரோஹித் சர்மான்னு சொல்லியே சொல்லிட்டாங்க. DC and LSG DC ஓனர் வந்துட்டு நான் 50 crores-னாலும் I will have Rohit in my team அப்படின்றாரு. என்னோட பாதி பட்ஜெட், என்னோட ஆக்ஷன் பாதி பட்ஜெட் அவருக்கு போனாலும் எனக்கு அவர் வேணும். ஒரு சாம்பியன் மென்டாலிட்டி வாங்கின பிளேயர் வந்துட்டு யாரு தான் வேணாமாங்க அப்படின்றாரு. I may be wrong also, but let's see. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இதுல வந்து 90% அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ரோஹித் ரேட் பண்ணாம விடுவாங்கன்றது. ஆனா நீங்க அந்த பாயிண்ட்ல நிக்கிறது பெரிய விஷயம் தான். அதுதான் நான் சொல்ல வரேன். அது நடந்ததுன்னா நீங்க நாளைக்கு நடந்துச்சுன்னா நம்ம கிளிப் போட்டோம்னா நம்ம சேனலுக்கு தான் வந்துட்டு பெருமை. அவங்க முன்னாடியே கெஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஏன்னா 90% வந்து விட மாட்டாங்கன்றதுதான் மனசு சொல்லுது. என்னதான் கன்ஃபிளிக்ட் இருந்தா கூட அவர் அந்த மாதிரி ஒரு சாம்பியன், 5 சாம்பியன்ஷிப் இவரு டைட்டில் கீழே தான் வச்சிருக்காங்க, இவர் கேப்டன்சில தான் வச்சிருக்காங்க. 5 டைட்டிலுக்கு மும்பை பேர் பக்கத்துல ரோஹித் சர்மா தான் இருக்கு. அப்படி ஒருத்தரை இவங்க ரீடைன் பண்ணாம விடுறாங்களா, அவர் நான் இன்னும் ஆட போறேன்னு சொல்றப்பங்கிறது எனக்கு ஆச்சரியம் கொடுக்குது. ஆனா நீங்க கட் ஃபீல்ல நீங்க சொல்றது ஓகே தான். அண்ட் ஏஜ் ஃபேக்டர் நீங்க லாஜிக்கலியும் ஒரு தியரி எடுத்துட்டு வரீங்க. ஸோ மேபி நடந்ததுன்னா பெரிய விஷயம். நான் வந்து ரிட்டன்ஷன் ஆப்ஷன்ல 3 பேர் வச்சிருக்கேன். யார் கிடைச்சாலும் ஓகேன்னு நினைப்பாங்கன்னு தோணுது. நேல் வதேரா, ஆகாஷ் மத்வால், இஷான் கிஷன் 3 பேர்ல யார் கிடைச்சாலும் ஓகேன்னு நினைப்பாங்கன்னு தோணுது. நீங்க RTM சொல்றீங்களா? RTM இப்ப RTM பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல நான் ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, இன்கேஸ் ரோஹித் அண்ட் ஸ்கை வந்துட்டு லைக் தே ஆர் ஆப்டிங் அவுட்னாலுமே அவங்களுக்கு அந்த இந்தியன் கோருங்கிறது வந்துட்டு அதை வச்சு இது பண்றதுக்கு இருக்கு. பட் வந்துட்டு ஒரு மேட்ச் வின்னிங் கேப்டன் ஸ்கை மாதிரி ஒரு பிளேயர்னு கிடையாது. ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. பட் ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் என்ன நடக்க வேணாம். என்ன சொல்றது, எதிரியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ ஹோப்ஃபுல்லி ரோஹித் சர்மா and Sky will retain there and then we will go there and fight with them. Even I want Rohit to be there. Okay, அவன் இருந்தாதான் அந்த CSK MI கொஞ்சம் ஸ்பைஸ் அப் ஆகும். என்னதான் தீபக் சஹார் இங்க ஆடாம இருக்க மாட்டான். எனிவே தீபக் சஹார் இஸ் நாட் கோயிங் டு ப்ளே ஃபார் us. அது கூட இருக்கு. பட் ஐ வாண்ட் தட் ஸ்பைஸ் அப். பட் எனக்கு என்னன்னா இந்த மும்பை வந்து லாஸ்ட் டைம் வாட் எவர் தே டிட் டு ரோஹித் சர்மா வாஸ் a huge disrespect. So எனக்கு எப்படின்னு தெரியல. சோ அது வந்து தட் பி பிளேயிங். ஏன்னா நான் வந்து இது அவர் வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா நான் வந்து ரோஹித் ரீடைன் பண்ண மாட்டாங்கன்னு அடிச்சு சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனாவும் ஆயிட்டாரு. இப்ப அவரை ரிலீஸ் பண்றது எனக்கு அதுதான் கொஞ்சம் இடிக்குது. பட் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா லைக் ஃபர்தரா கிளியரா ரோஹித் பேசிருக்கலாம். நான் இந்த மாதிரி எனக்கு 5 வருஷம் நான் 2021ல இருந்து இப்ப 23 வரைக்கும் பாத்துட்டேன். 3 வருஷம் எனக்கு வந்துட்டு நம்ம பிளே ஆஃப்ஸும் சரியா ஒரு கண்டினியூஸாவும் போல, எனக்கு வந்துட்டு டைட்டிலும் கிடைக்கல. நம்மளோட பேர் மும்பை இந்தியன்ஸுங்கிறதே ஒரு சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸ் தான்.
சோ நீ ஸ்டெப் டவுன் பண்ணிக்கோ, நீ வந்துட்டு கைட் பண்ணு, நீ எப்படி இன்னொரு 3 வருஷத்துல போயிருவ, ஹர்திக் பாண்டியாவை க்ரூம் பண்ணி வை, ஹர்திக் பாண்டியா அடுத்து எங்களுக்கு கப் வாங்கி கொடுக்கட்டும்னு பேசி வச்சு ஒரு பேண்டன் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கான்ஃபிளிக் எல்லாம் எதுவும் இருந்திருக்காது. எப்படி தோனி கிட்ட இருந்து ருத்ராஜ் டென்னிக்கு போயிருக்கோம் அந்த மாதிரி இருந்திருக்கும். வேற அவங்க திடீர்னு ஒரு ட்ரேட பண்ணி அவர்கிட்ட சொன்னாங்க சொல்லங்கிறது தெரியாது. பட் ஒரு வியூவரா ஆடியன்ஸா நமக்கு பார்க்கும்போது என்ன ரோஹித் கிட்ட ஒண்ணுமே சொல்லாத மாதிரி இருக்கு, டக்குன்னு மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு இவர் தான் கேப்டன் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் போட்டாங்க. அது வந்துட்டு ரொம்ப ராங். சோ அதை சரி கட்டுற விதமா ரோஹித்தை ரீடைன் பண்ணி அவருக்கான ஒரு நல்ல ஃபேர்வெலை கொடுத்து வேன்கடையில எல்லாம் சியர் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு கப் வாங்கி அனுப்பிச்சு விட்டாலும் நல்லா இருக்கும். பட் வேணாம், போதும். சரி போதும். With that note, we can finish MI அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம 3 செக்மெண்ட் கவர் பண்ணிட்டோம். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம் இல்ல நாங்க பேசினது வேற ஏதாவது இல்ல இது நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா இப்படி நடக்காது இப்படிதான் நடக்க போகுது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தியரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. With that note, we can finish Mumbai and next